நம்முடைய சமயத்தில் பல விரதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் பெண்கள் விசேஷமாக கொண்டாடும் விரதம் ஒன்று உண்டு. ஆம், ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் வரலட்சுமி விரதம் தாங்க. வரலட்சுமி விரதம் என்றால் என்ன? இதன் சிறப்புகள் என்ன? கோயிலுக்கு சென்று வரலட்சுமி பூஜை செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வரலட்சுமி பூஜையை மேற்கொள்வது எப்படி? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாங்க பார்ப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், ஒரு ஏறக்குறைய 35 வருட கால அனுபவம் உங்களுக்கு இந்த ஜோதிட துறையில். எவ்வளவோ கேஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. இதில் மறக்க முடியாத அனுபவம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு. 1-2 சொல்கிறேன். குறிப்பாக ஒரு பொண்ணு வந்துச்சு என்கிட்ட ஜாதகம் பார்க்க. அது நிறம் கொஞ்சம் கம்மி. நான் என்ன அறியாமே சொல்லிட்டேன், நீ வந்து வெள்ளைக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தாங்க, ஒன்றும் அமையல. 7 வருஷம் பொறுத்து இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போகுது படிக்கிறதுக்கு. அப்போ வயசு ஒரு 35 கிட்ட ஆயிருக்கும். அப்போ ஒரு வெள்ளைக்காரனை காதல் பண்ணி கடைசியில் அது திருமணத்தில் போய் நின்றுச்சு. நான் தான் அந்த வெள்ளைக்காருக்கு அப்பா அம்மாவா நின்றோம். இங்கே பாருங்க, அதாவது திருமணம் ஆகுமானே சந்தேகம் இருந்துச்சு. கடைசியில் டாக்டரோடைய வாக்குப்படி பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர் தான் அவங்களுக்கு கணவராக இருக்காரு. அவருக்கு அப்பா இல்லை, நானும் என் மனைவி அப்பா அம்மாவை நின்றோம். ஓஹோ. இன்னொரு சம்பவம் கூட ஒன்று இருக்கு. ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அது குரு நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னமோ பரிகாரத்தெல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் சரியாகலை. என்கிட்ட வந்தாங்க. நான் 2 பரிகாரம் சொன்னேன். நேராக கர்ப்பரசாமி கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க. வடக்கில் வந்து காசியில் நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் பக்கத்தில் வந்து அகத்தியர் கோயில் ஒன்று இருக்கு. ஆதிசங்கர தவம் பண்ண இடம். அங்கே போய் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு அற்புதமான குழந்தை ஒன்று இருக்கு. டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்விக்கு வருவோம். சொல்லுங்க. வரலட்சுமி விரதம் என்றால் என்ன? சரி, இதன் சிறப்புகள் என்ன? இப்போ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அவங்க வீட்டிலேயே எளிய முறையில் வரலட்சுமி பூஜை செய்ய முடியுமா? நிச்சயமா. வரலட்சுமி பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வரலட்சுமி அப்படின்னா வீட்டுக்கு வந்து லட்சுமி நம்ம வந்து அழைக்கிறது. பொதுவாக எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிழக்கு, அதாவது கிழக்கு இடத்துல வந்து லட்சுமியை வச்சுருவாங்க. படத்தை வச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு லட்சுமியை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொன்னால், ஒரு பெரிய தட்டில் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் அரிசிலாம் கூட்டிகிட்டு அதில் வந்து முதல்ல வந்து ஒரு கும்பம். அந்த கும்பம் வந்து நீங்கள் வந்து செம்போ அல்லது வெள்ளியோ அல்லது வந்து வெங்கலமோ செம்பில் வந்து அரிசியை உள்ளே நல்லா போட்டுருவாங்க. முன்னே அரிசியை போட்டு உள்ளே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. 3/4 அரிசி போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு அது கூட வைப்பாங்க. ஜாதிக்காய், ஏலக்காய், இந்த மாதிரிலாம் சில இது வைக்கலாம். உள்ளே பாக்கு கூட வைப்பாங்க உள்ளே. இது இல்லாமல் வந்து பூ கொஞ்சம் வைப்பாங்க. முக்கியமாக வந்து ஒரு தங்க நாணயம் உள்ளே போடுவாங்க. இல்லாதவங்க நம்ம நாட்டோட நாணயத்தை சுத்தமாக கழுவிட்டு ஒரு 9 நாணயம் உள்ளே போட்டுடலாம். மேலே வந்து மா இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து தேங்காய் ஒன்று வச்சு நல்லா ஒரு பொட்டு நல்லா ஒன்று வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு நூல் சுற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி சுற்றிடணும். இல்லைன்னு சொன்னால் வந்து இப்போ அந்த பாவாடை மாதிரிலாம் இருக்குது, அதை எடுத்து போட்டு விட்ருவாங்க. அம்மன் படத்தை முன்னுக்கு அந்த தேங்காயில் முன்னுக்கு வச்சுருவாங்க. இதை வந்து ஒரு சுமங்கலி வெளியே வச்சு கணபதி பூஜை பண்ணிவிட்டு அதை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே மற்ற பெண்களும் ஆண்களும் சேர்ந்து லட்சுமி வரணும் லட்சுமி வரணும்னு இதை வேண்டுவாங்க. இதுதான் வரலட்சுமி, அந்த வீட்டுக்கு வர வைக்கிறது. இப்போ இந்த வாரம் வந்து 16ஆம் தேதி வருது, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அந்த நாளில் இவங்க இதை செய்யலாம். சிலர் வந்து காலையில் வரலட்சுமி வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு மாலையில் பூஜை போடுவாங்க. சிலர் வந்து வியாழக்கிழமையே அந்த வரலட்சுமி உள்ள வீட்டுக்கு வர வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க. சிலர் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா 3 நாளும் அவங்க வந்து வரிசையாக பூஜை பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க வந்து கயிறு, ஒரு சரடு கயிறுன்னு சொல்லுவாங்க.
9 முடிச்சு போடுவாங்க. ஓம் ஸ்ரீம் லட்சுமியே நம்ம சொல்லிட்டு 9 முடிச்சு போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம்லாம் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் வைப்பாங்க, வடை வைப்பாங்க, இட்லி வைப்பாங்க, அப்புறம் வந்து அந்த அவல் கச்சாந்துக்கு அதை கூட வைப்பாங்க. வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணக்குள்ள லட்சுமிக்குள்ள மந்திரங்கள் நாமாவளியெல்லாம் இருக்குது. இல்லைன்னா லலிதா சமஸ்கிருத நாமம் இருக்குது, அதை படிக்கலாம். இப்படி வந்து நிறைய மந்திரங்களை படித்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து தூபா தீபம் எல்லாம் காட்டி நைவேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறை எடுத்து வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நாள் கொடுப்பாங்க. அது அந்த பெண்ணே வந்து தாலி கயிறாக வந்து அந்த அவருடைய கணவர் வீட்டு கட்டலாம், அப்படி இல்லைன்னா சுமங்கலிங்களே கட்டிக்கலாம். இதை வந்து வரலட்சுமி பூஜையோட ஒரு சுலபமான ஒரு நல்ல விரிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 03-8953-9432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நேர் அழைப்பில் வந்துட்டாங்க. பார்த்துருவோமா டாக்டர்? பார்த்துடலாம். வணக்கம். 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 வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பாக்கியஸ்ரீ, பின்னாங்க அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே, நான் கேள்வி. வணக்கம் பாணி சார். வணக்கம். வணக்கம். நான் என்னோட கேள்வி சார், ஒரு கேள்வி. 7:30 சனிக்கு என்னென்ன பரிகாரம் எல்லாம் செய்யலாம் சார், சொல்றீங்களா? சரி, 7:30 சனிக்கு என்னென்ன பரிகாரம் செய்யலாம்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. 7:30 சனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து ராசிக்கு 12வது வீட்டில் சனி வந்தால் 2.5 வருஷம், ராசியில் சனி நிற்கும் போது 2.5, ராசிக்கு அடுத்த ராசி 2வது ராசி போகும்போது 2.5, இது மொத்தம் கூட்டினா 7:30 சனி. சனி பகவானுடைய பிடியில் மாட்டக்கூடிய ஒரு நேரம். உடம்புல இருந்து நம்மளுடைய பிராண சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். ஞாபக சக்தி குறையும், முடி உதிரும், பல்லில் பிரச்சனை வரும், முக்கியமாக பதற்றம் ஏற்படும், விபத்துகள் நடக்கலாம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும், நிறையா இருக்குது. ஸோ இருக்குது. அவன் கேட்டது வந்து என்னென்ன பரிகாரம். முக்கியமாக சனி தூரம் முடிஞ்சால் நீங்கள் விரதம் இருக்க பாருங்கள். முடியலையா, பழங்கள் சாப்பிடலாம். இது வயசுக்கு ஏற்ப தான், குழந்தைங்களாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் காலையில் கணபதிக்கு பூஜை, ஆஞ்சநேயருக்கு பூஜை, இதெல்லாமே பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சனி பகவானுக்கு வந்து எள்ளு விளக்கு ஏற்றுவாங்க, அதை ஏற்றி சுற்றி வந்து வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் பூஜை பண்ணலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் கணபதிக்கு பூஜை பண்ணலாம். முக்கியமாக கொஞ்சம் தானம் தர்மம் அந்த நாளில் செஞ்சுருங்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லையா மிருகனுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லையா பறவைக்காவது ஏதாவது கொடுங்க. அற்புதமான விளக்கம் டாக்டர். அம்மா நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர். இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் ராசிக்கான பலனை பார்த்துருவோமா? பார்த்துடலாம். ஆடி 27ஆம் நாள் திங்கட்கிழமை. இப்போது விசாக நட்சத்திரம், திதி வந்து அஷ்டமி திதி போயின்னு இருக்கு. இந்த வாரத்தில் 15ஆம் தேதி மணி 1 மணியிலிருந்து மறுநாள் 12 மணி வரை மதியம் ஏகாதசி. துர்காஷ்டமி வருது 12ஆம் தேதி, அது இன்றைக்கி தான் ஓடின்னு இருக்கு. இப்போ 16ஆம் தேதி வரலட்சுமி பூஜை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சந்திராஷ்டமம் மேசராசிக்கு 13லேருந்து 15ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். 6:45 காலையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி 3:18 வரைக்கும் சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்கு 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி 7:58 வரை சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்கு 17ஆம் தேதி 7:58 19ஆம் தேதி 9:27 வரை சந்திராஷ்டமம். கடகராசிக்கு 19ஆம் தேதி 9:27, அதாவது இரவு. 21ஆம் தேதி 9:23 வரை, அதாவது இரவு சந்திராஷ்டமம். முதல் ராசிக்கான பலனை பார்த்துருவோம். இப்போ மேஷ ராசிக்கான வார பலன். சந்திராஷ்டமம் எல்லா வகையிலும் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது செலுத்தும் பொழுது மிக கவனமாக செலுத்துங்கள். நீங்கள் நீங்கள் வண்டியை நிறுத்தும் இடம், அந்த பார்க்கிங் சொல்கிறோம்ல, அந்த பார்க்கிங்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். முக்கியமாக எந்த இதுலையும் கையெழுத்து நீங்கள் போடாதீங்க. கலகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நிதானம் கவனம் தேவை. வார மத்தியில் நல்லது ஒரு காலகட்டம். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். வார கடைசியில் இதே போலதான் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். கவலை ஒன்று வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். மனைவியின் உறவில் மகிழ்ச்சிகள் ஏற்படும், அதிகமாக இருக்கும். தொழில் வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக பெருகும். இந்த கமிஷன் தொழில் சொல்கிறோமில்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பெண்களுடன் சில தொடர்புகள், அது காதல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலகட்டம். படிப்பில் நிச்சயமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் ஈடுபடுங்கள். உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போயிடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து ரிஷப ராசிக்கான பலனை பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். உடல் நலம் சீராகும். மனதில் தேவையற்ற கர்வங்கள் தோன்றும். தந்தையிடம் முரண்பாடுகள் உண்டாகும். வார மத்தியிலும் வார இறுதியிலும் சந்திராஸ்தமம், கவனம் தேவை. உங்களுக்கும் உங்களுடைய சகோதரிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். இதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெளியே சாப்பிடுவதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு பயம் உண்டாகும், பதற்றம் இருந்து கொண்டே நிற்கும். இதற்கு மந்திர ஜபம் படிங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் உண்டு. வாழ்க்கை மீது சிலருக்கு விரக்திகள் தோன்றும். கொஞ்சம் தானம் தர்மம் செய்யுங்க, நன்மைகள் உண்டாகும். அந்த புண்ணியம் உங்களை சேரும். தொழில் புரிவோர் வேலையிடத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. யூனிஃபார்ம் போட்ட தொழிலாளர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருந்தாலும் அந்த வேலையில் அலைச்சல் அதிகமாகும். வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு வாரம். இந்த வாரம் லாபங்களை பெறலாம். மாணவர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். கோபமும் பிடிவாதமும் அதிகரிக்கும். பெற்றோர் இவர்களுக்கு கார உணவை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மிதுன ராசிக்கான பலன் நல்லதுங்க டாக்டர். மிதுன ராசிக்கான பலனை பார்த்துடலாமா? 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம், கவனத்தில் கொள்ளுங்க. வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். காரியமெல்லாம் செய்து முடிங்க. வார மத்தியில் நல்ல காலகட்டம். வேலையெல்லாம் இனிதே நடந்து முடிந்துவிடும். வார இறுதியில் சந்திராஸ்தமம், கவனம் தேவை. பதற்றம் உண்டாகும். மனதில் ஏதோ ஒரு கவலை குடிக்கொண்டு நிற்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம். தன்னை புறக்கணிப்பதாக சிலர் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். கலைகள் மீது நாட்டங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள், அது வீட்டுக்கு சேரும். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலகட்டம். இந்த ராசி இளைஞர்களுக்கு முகத்தில் பருக்கள் வரும். அந்த பருவ போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கரும் புள்ளி நிற்கும் பாருங்க. அந்த பரு கூட அந்த இடத்துல ஒரு மேடா நிற்கும். இதுக்கு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். தேங்காய் பால் வாங்கிட்டு வாங்க, 1/2 லிட்ரு சட்டியில் போடுங்க. கிளானெல்லின்னு ஒரு கீரை இருக்குது, மலேசியாவில் எங்கே வேணால் இருக்குது. அது இந்த மஞ்சள் காமாலைக்கு பயன்படுத்துவாங்க. நல்லா கொண்டு ஒரு அரைச்சி, ஒரு சிறு ஆரஞ்சு பழம் சைஸில் அரைச்சி என்ன பண்ணுங்க, அதை அந்த சட்டியில் போட்டு நெருப்பு வச்சு நல்லா சடப்பெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடித்து வச்சுங்க. இரவில் முகத்தில் பூசுங்க. முதுகில் கூட சில பேர்த்துக்கு இருக்கும். கொசுக்கடி கடித்து அந்த இடத்துல கருப்பாக நிற்கும். குழந்தைகளெல்லாம் பூசலாம். மிக சிறப்பான ஒரு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இந்த வீட்டு வைத்தியம். இப்போ இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது, அதுக்கும் போடலாம். அதுக்கும் பயன்படுத்தலாம். ஓஹோ. முக்கியமாக இப்போ முகப்பரு அந்த ஒரு கருப்பாவது பார்த்தீங்களா, அது சில பேர் முதுகில் செஞ்ச கருப்பா டாக்டர் நிறைய வரும். கொசு கடிச்சு கருப்பாவதுல, அது இதுக்கும் போட்டு பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம். நல்லது. நன்றி நன்றி நன்றி. கடகராசிக்கான பலனை பார்க்கலாம். வார ஆரம்பத்தில் சளி பிடித்தல், சற்று நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, யாரிடமும் விரோதம் மேற்கொள்ள வேண்டாம். வார மத்தியில் காரிய தடைகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா வேலைகளும் இந்த வார இறுதியில் செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்த வாரம் ஆரம்பத்தில் சந்திராஸ்தமம், அதை கவனத்தில் கொள்ளுங்க. தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. சிலருக்கு மன அழுத்தம் அதிகமாகும். வாழ்க்கை மீதான பயம் ஏற்படும். தேவையற்ற கனவுகள் வரும். அவங்களுக்கு தூங்கவே சிலருக்கு அச்சப்படுவாங்க. ஒரு சுலபமான ஒரு வீட்டு குறிப்பை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. படிகாரம்னு ஒரு கல் வைப்பாங்க, வீட்டு முன்னுக்கு தொங்க விடுவாங்க பாருங்க, அது கண் திஷ்டிக்கு. அதை என்ன பண்ணுங்க, போயிட்டு நல்ல ஒரு கல்லாக வாங்கிட்டு வாங்க. இந்த இரும்பு அறுக்கிற ரம்பத்தை கொண்டு இப்படி ஃப்ளாட்டாக அறுத்துடணும். ஃப்ளாட்டாக ஒரு அம்பா செய்யா எடுத்து ஒரு துணியில் மடித்து தலைக்காணி கீழே வச்சு படுங்க. கனவே வராது. சித்திர நூலில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு, நான் பலருக்கு சொல்லி அனுபவம் கண்ட ஒரு முறை இது. கனவு வராது, நல்ல கனவும் வராதாங்க டாக்டர்? அதாவது கனவு வராது, கெட்ட கனவுலாம் எதுவும் வராது. ஓஹோ, அதுக்கு ஒரு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஆமா, படிகாரம் திருஷ்டியை போக்கக்கூடியது. ஓஹோ. நீங்க அந்த காலத்துல முடி திருத்தும் இதுல போனீங்கன்னு சொன்னா
சவரம் பண்ணிட்டு அந்த படிகாரத்தை தொட்டு தொட்டு தேய்ப்பாங்க ஆஹா. இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு வீட்டுக்கே திருஷ்டியை போக்குதுன்னா இப்போ தலையணைகளை வச்சுமாக கண்டிப்பா கனவுகள் எல்லாம் கட் பண்ணி. நிச்சயமா. அற்புதம் டாக்டர். தொழிலில் லாபம் பெருகும், புதிய நட்புகள் வந்து சேரும், சிலர் தங்கம் வெள்ளி வாங்குவார்கள், வாங்கலாம், நல்லதுதான். மாணவர்களுக்கு நல்லது ஒரு காலகட்டம், ஊக்கத்துடன் படித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். கடகராசிக்கான பலன் முடிந்தது. கடகராசிக்கான அதாவது முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துட்டோம் டாக்டர். டாக்டர், இந்த மேஷ ராசிக்கு சொன்னீங்க பேச்சில் நிதானம் தேவைன்னு, மிதுன ராசிக்கு சொன்னீங்க இந்த வாக்குவாதத்தெல்லாம் ஈடுபட்டுறாதீங்க, அது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு. இது அதாவது இந்த நிதானம் இன்மை தான் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது இல்லைங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்ல முடியுமா, ஒரு டிப்ஸு எப்படி? ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் சரி, ஏதாவது யாரும் சொல்லிட்டா அடிச்சிடுறது, வேலைக்கு போனால் ஏதோ ஒன்றா கோவப்பட்டு முதலாளிகிட்ட எதையாவது பேசி விட்டுறது. ஒரு ஆள் பாடுனா மறு ஆள் திரும்ப பாடும்போது எசப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். ஒரு பிரச்சனை ஒரு ஆள் கலப்புறாங்க அப்படின்னு நம்ம கம்முன்னு வந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையை அமைக்கும்னு எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது. ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகுதுன்னு வச்சிங்களேன், அங்கே உக்காந்தா நீ சூழ்நிலை கைதி. அந்த இடத்த விட்ட நவது அந்த சூழ்நிலை நான் சம்மந்தப்படவே இல்லை. யார் அமைக்கிற சூழ்நிலை? நம்ம தான் அமைக்கிற சூழ்நிலை. அப்போ நிதானம் என்பது என்ன? அங்கே ஒரு பிரச்சனை உருவாது, நகர்ந்து வந்துடணும். பெற்றோர்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். இது அந்த பெற்றோர் இதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க டாக்டர், நான் சொன்னாங்க நல்லா கேட்டு விட்டேனே, சொன்னாங்க கையை வாங்கிட்டேனே, பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறதுன்னு. அவங்களுடைய பார்வையில் பார்த்தோமா அவங்க செஞ்சது சரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து வரப்போகிற இந்த விளைவுகள் என்னன்னா அவங்க அந்த அந்த ஒரு செகண்ட் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போது டாக்டர், இவங்க நிதானமாருன்னு அவங்க கேட்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, நான் செய்கிறது சரிதானே. இதற்கு எந்த மாதிரியான ஏதாவது வழிபாடுகளா ஏதாவது டாக்டர் சொல்ல முடியுமா? ஒரு தியானம் பண்ண பழகினாங்கன்னு சொன்னால் இந்த நிதானம் தானாக வந்துடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய தியானம் அதே நாளில் மௌனம் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதானம் தானாக வந்துடும். இந்த மௌனான்னு சொல்லுவாங்க, இது ஆமாம் புத்த மதத்துலேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நம்முடைய மார்க்கத்திலையும் இருக்குது. நிச்சயமாக இருக்குது. அது எப்படிங்க டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மௌனா நிச்சயமாக காலையில் 7 மணிக்கு நீங்கள் வந்து ஏதோ பால் ஏதோ குடிச்சிட்டு நீங்கள் வந்து மௌனம் இருக்கிறீங்க. டாக்டர், ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, இந்த மௌனான்றது. பார்ப்போம், நேரம் முதல் பார்த்துருவோம். பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் விஜயலட்சுமி, சுங்காய்போர்லேருந்து அடிக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஓகே, என் கேள்வி டாக்டருக்கு வந்து இந்த சித்த வழிபாட்டில் தோஷங்களும் கஷ்டங்களும் குறைக்க முடியுமா டாக்டர்? சித்தரோட வழிபாட்டில் தோஷங்களையும் கஷ்டங்களையும் குறைக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? நானே சித்தர் வழிபாட்டில் தான் நிற்கிறேன். நிச்சயமாக குறைக்க முடியும். யாருக்கு வந்து ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்கோ ஏதாவது ஒரு சித்தரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவருடைய வழிபாடு என்பது உண்டு. பாபாஜிக்கு ஒரு வழிபாடு உண்டு, அகத்தியருக்கு ஒரு வழிபாடு உண்டு, ராமலிங்க சுவாமிக்கு ஒரு வழிபாடு உண்டு. ஆனால் சித்தரோட வழிபாடு எல்லாம் சித்தாந்தம் தான். சித்தாந்தம் சொன்னால் வந்து அதில் வந்து பார்த்தா தியானம் இருக்கும், அதில் வந்து மௌனமும் இருக்கும், மந்திர ஜபம் இருக்கும், யோகாசனம் இருக்கும், பூஜை முறைகள்லாம் நிற்கும். இதை பண்ண அந்த குருவோட ஆசி நமக்கு வந்து கிடைக்க இந்த தோஷங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுக்கு அந்த ஒழுக்கமும் நாம் வாழ வேண்டிய தத்துவங்களெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க வந்து கர்மாவை அடிப்படையாக வச்சு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு, சித்தாந்தம், சிவயோகம் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த வழிபாடு. நிச்சயமாக இந்த தோஷங்களும் பிரச்சனை குறையும். டாக்டர், இப்போ அம்மா கேட்டாங்க, சித்தர்கள் நினைச்சா இந்த நன்றி நன்றி அம்மா, நன்றி. கிரகங்களின் தோஷங்களை வந்துட்டு குறைக்க முடியுமா, அதோடைய தீய பலன்களை குறைக்க முடியுமான்ட்டுன்னு. இப்போது நம்ம தான் சித்தரை தேடுறோமா? ஏன்னா இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்த வாரமும் பேச போகிறோம். நம்ம சித்தர்களை தேடி போகணுமா? இல்லை இப்போ இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, சித்தர்கள் நினைத்தால், ஏன்னா சித்தர்ன்ற வார்த்தையெல்லாம் சாதாரணமாக யாரும் சொல்லிட முடியாது. அந்த ஹையர் டைமென்ஷன் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம் இல்லையா? முதல்ல ஒரு சித்தர் இந்த அம்மாவை நினச்சிட்டாரா? இப்போ யாரோ ஒரு சித்தருடைய தொடர்பில் இருக்காங்க, அதனால தான் இவங்க இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை இந்த கேள்வி கேட்டாங்கிறதுக்காக நீங்கள் யாரையாவது சித்தரை தேடுங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்க கேட்குறது வந்து அப்போ அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறோம் இல்லைங்க டாக்டர்? ஆமாம். இப்போ அவங்க ஏற்கனவே அந்த நிலையில் இருக்காங்களா? அதாவது அந்த நிலைன்னும் போது ஏற்கனவே விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரி போன ஜென்மத்தில் உள்ள தொடர்பில் இந்த கேள்வியை கேட்குறாங்களா? அதாவது ஒரு சித்தர் அவங்களுக்கு ஏதாவது
நவகோடி சித்தர்கள்ன்றாங்க, 9 கோடி சித்தர்கள். அதுல யாரோ ஒருத்தவங்க இந்த அம்மாவை இப்ப நினைச்சிட்டு இருக்காரா, அவங்கள வழிகாட்ட தயாராயிட்டாரா? இதை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது சித்தர் வழிபாடு வந்து எல்லாத்துக்கும் வந்து அமைஞ்சிடாது. வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்க வேண்டும். சித்தர் மீது அபாரமான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும். அது ஏற்கனவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நிற்கணும். இதில் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சித்திரங்களை. எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இயங்குவாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு மாணவன் தயாராகிட்டான் அப்படின்னா ஒரு சித்தர் தானாக வருவார். அந்த மாணவன் தயாராகாத வரைக்கும் இந்த லௌகிக வாழ்க்கையில் அவன் எவ்வளோ நாள் ஈடுபட்டு ஆசை பந்தம் பாசத்தில் இருந்தால் அவங்க வரமாட்டாங்க கிட்ட. இந்த ஆசை பந்த பாசங்களை வந்து ஓரளவு ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஆசை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஒரு சித்தரோட ஒரு அனுகிரகம் வந்து நம்மளை வந்து ஆட்கொண்டு உபதேசம் பண்ணுவாங்க. சித்தர்கள் பற்றி பேசும்போதே அவங்களுக்கு ஒரு சித்தருடைய தொடர்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சித்தர் நினைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? கண்டிப்பா. இன்னொரு நேர் அழைப்புல இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு டில்லி குமாரி. நான் டைப்பிங் பேராக்டிங் அடிக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? அம்மா உங்களுடைய அம்மா நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா விளங்க மாட்டுது. மறுபடியும் உங்க கேள்வியை சொல்றீங்க, கேக்குறீங்களா? என்னோட கேள்வி வந்து எங்க குடும்பத்துல வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கோம். அப்ப என்னோட அக்கா வந்து கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அடுத்து நான் கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. அப்ப எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு வந்து என் முன்னோர்கள் சாபம்னு. அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இருக்குமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சரி, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த அஞ்சு பேர் உங்கள் சகோதரி சொல்கிறீங்க. இந்த அத்தனை பேர் ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆனால் இது என்னுடைய அனுபவத்தில் கேட்டிங்கன்னா, ஆமாம் இது ஒரு முன்னோர் சாபமாக இருக்கலாம், அல்ல பிதுர் சாபமாக இங்கே இருக்கலாம். அது என்னன்னு பார்க்கணும். அதை ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கு உண்டான நீங்கள் வந்து பரிகாரம், பொதுவாக இதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பரிகாரம் செய்வாங்க. அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக இருக்கணும். தாத்தா பாட்டிக்கு உள்ள நம்ம திதி இந்த தவசம் செய்கிறோம் பாருங்கள், இதெல்லாமே வந்து சரியாக கொடுங்க. அப்படி அந்த திதி தவசம்லாம் தெரிலன்னா மாதம் அமாவாசை வருது பாருங்கள், அதில் நீங்கள் செய்யலாம். அதே நாளில் கொஞ்சம் தான தர்மங்களை நீங்கள் வந்து செய்வது வந்து ரொம்ப அவசியம். ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம்னு ஒன்று வரும். அதில் கெட்ட கிரகம் ஏதாவது பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து அந்த குடும்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் போக்கிக்கலாம். நான் சொன்ன அந்த முறையை நீங்கள் கடைப்பிடிங்க. இது கண்டிப்பாக இந்த ஜென்மத்தோட அல்லது இத்தோட நிப்பாட்டிடலாம். ஆமா, ஏன்னா எனக்கு இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். அதனாலதான் உங்ககிட்ட இது ஒரு கேள்வியை கேட்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு. முன்னாடியே நீங்க ஜாதகத்தை பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் தான தர்மங்களை செஞ்சிருங்க, உங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு வராது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஏதோ கர்ம வினைகள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து பரம்பரையில் தொடர்ந்துக்கிட்டே வரும். இதோட நின்றுணும். அடுத்த தலைமுறையாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளாமல் தப்பிச்சிடணுன்றதுக்கு இது நிறைய பேர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். முன்னோர்கள் பண்ண சாபத்தில் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கன்னு. இதோட நின்றுடணும் டாக்டர். அடுத்த தலைமுறை இதை அனுபவிக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். இப்போ இந்த மரபணுவில் பதிவான இந்த கர்ம வினைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை தடுத்து நிறுத்த முடியுமா? இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்காங்களா? பிரார்த்தனை மூலமாக இருந்தாலும் சரி, ஏதாவது தியான வழிபாட்டிலையோ மந்திரத்தை ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? ஏதாவது வழிபாடு? சிவ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம், அல்லது அம்மன் வழிபாடு என்பது முக்கியம், அல்லது முருகர் வழிபாடு என்பது முக்கியம், அல்லது கணபதி மகாவிஷ்ணு. இந்த 5 குலத்தில் யாராவது ஒரு கடவுள் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அதுவும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீ கேட்ட கேள்வி வந்து வாழையடி வாழையாக மரபணுவில் வரக்கூடிய சாபங்களோ, முக்கியமாக நோய் தான் வரும், அந்த மரபணு நோய் தான் வரும். ஆனால் சாபங்களும் அந்த ஆன்மாவோடு ஒட்டி கொண்டு தான் வரும். இதை தான் வந்து சொல்கிறாங்க பாபாஜி, அவங்க சொல்கிறாங்க பூர்வ வாசனா அப்படின்றாங்க. பூர்வன்னா போன ஜென்மத்தில், வாசனை என்ன அந்த ஜென்மத்தில் என்னென்ன கொண்டு வர அதோடைய வாசனை, அது வாசனை சொல்கிறது. ஆக இது எப்படி போக்கலாம்? நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இயற்கையோடு சேர்ந்த வாழ்வுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி வருது, அமாவாசை வருது, ஏகாதசி வருது, இதில் விரதம் நீங்கள் செய்யலாம். செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் வருந்த வேண்டும். அதற்கான மிக முக்கியம் வந்து தர்மத்தை செஞ்சுருங்க.
தர்மம் தான் தலை காக்கும், அதை பண்ணிடுங்க. என்னென்ன உங்களுக்கு வந்து திருமணம் ஆகவில்லையா, இப்போ சொன்னாங்கல்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் திருமணம் ஆவறதுக்கு உண்டான வேலை செய்யும் போது இன்னொரு ஆளுக்கு திருமணத்துக்கு உண்டான ஒரு தங்கம் வாங்கி கொடுத்துடலாம், அல்லது அவங்களுக்கு உரிய ஒரு பணத்தை கொடுத்துடலாம். இது அப்படியே குறைஞ்சு உங்களோட தலைமுறையை உங்களுக்கு தொடராது. அதாவது இந்த இன்னொருத்தவங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கும்போது இப்போ அது ஒரு பரிகாரமாக இருக்குது. அப்போ இந்த டிஎன்ஏல பதிவான இந்த கர்ம வினைகளை வந்துட்டு விரதங்கள் மூலமா, குறிப்பாக அந்த ஏகாதசி விரதம் மூலம்லாம் நம்ம தடுத்துடலாம் இல்லைங்களா டாக்டர்? நிச்சயமா. சிம்மராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் புதிய துணி, வாசனை திரவியங்கள் வாங்குவது, காரியங்களில் சில சந்தேகங்கள் ஏற்படும். நன்மையான ஒரு காலகட்டம்தான். வார மத்தியில் பயம் கொஞ்சம் ஆட்கொள்ளும். சலனப்படுவார்கள். ஏதோ ஒன்று இழந்து விட்டது போல் எண்ணங்கள் தோன்றும். வாழ்க்கையில் சில விரக்திகள் தோன்றும். வார இறுதியில் காரியங்கள் தடைபடும். சிலருக்கு வீடு கட்ட எண்ணம் தோன்றும். ஒரு சிலருடைய தாயாருக்கு உடல் சில சிக்கல் ஏற்படும். இந்த வாரம் காலம் தாழ்த்தி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். நேரத்தோடு சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளரிக்காயாவது கூட வச்சுருங்க. பசிக்கும் போது சாப்பிட்ருங்க. கொடுத்த கடனை கேட்க இந்த சரியான வாரம். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு நல்லது ஒரு காலகட்டம். புதிய நட்புகள் காதலாக மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. ஆனால் படித்தாதான் வெற்றி உண்டு, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. புதிய எலக்ட்ரானிக்கு, கம்ப்யூட்டர், இந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க. உங்கள் வீட்டில் குளிர் அந்த ஏர்கான் இருக்குது பாருங்கள், அது லைட்டுங்கெல்லாம் இதில் ரிப்பேர் ஏற்படும். ஒரு சில வீட்டில் உங்களுடைய நீர் குழாய்களில் நீங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அடுத்து கன்னிராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் காரியங்கள் தடை ஏற்படும். பயம் ஆட்கொள்ளும். சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வார மத்தியில் நல்ல ஒரு காலகட்டம். பெண்கள் மூலம் நல்ல ஒரு செய்தி, அவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வார இறுதியில் ஒரு உறவினுடன் விரோதங்கள் ஏற்படும். அதனால் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த ராசிக்காரர்களுக்கு நோய்கள் நீங்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்பாடுகள் நடக்கும், அல்லது சின்னதாக போயிட்டு ஒன்று பண்ணிட்டு வருவாங்க. நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் வாக்குறுதியோ அல்லது பணம் கொடுப்பதாகவோ நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. கடனை அதிகம் வாங்காமல் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாரம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம்தான். வியாபாரம் சீராக இருக்கும். உடலில் ஊளை சதை அதிகமாக உள்ளவங்க, சில பேர் நடந்தாலே மூச்சு வாங்குது, இருதயம் பலகீனமாக உள்ளவங்க, ஒரு சுலபமான ஒரு வீட்டை வைத்தியம் சொல்கிறேன். பழுத்த எலுமிச்சம்பழம், அதை தான் நீங்கள் பாய்க்கணும். எல்லாமே பச்சையை தான் பாய்ச்சிட்டு இருக்காங்க. பழுத்த எலுமிச்சம்பழம் அல்லது லெமன் பாதி வெட்டி கொஞ்சம் சுடுநீரில் புளிஞ்சு ஊற்றுங்க. தேன் 1 டேபிள் ஸ்பூனோ 1.5 டேபிள் ஸ்பூனோ கலந்துங்க. காலை மாலை 2 வேளை பருகுங்க. உணவுக்கு முன்னே கெஸ்ட்ரிக் உள்ளவங்க தேட கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு பருகுன்னு உங்களுக்கு கெஸ்ட்ரிக் வராது. இதை சாப்பிட்டே வர ஊழ சதையெல்லாம் குறைந்து கொலஸ்ட்ராலும் இதில் குறையும். துளாராசிக்கான பலனை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் வெளியில் சென்று சாப்பிட்டு விட்டு வருவது குதூகலமான ஒரு வாரம். நல்ல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டே வரும். அது பழைய பிரச்சனையோட ஒரு பதற்றம். வார மத்தியில் காரிய தடை உண்டு, செலவுகள் உண்டு. வார இறுதியில் நன்மையான ஒரு காலகட்டம். படம் பார்க்க சென்று வருவது, கேளிக்கை சென்று வருவது, இதெல்லாம் நடக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் வரும். வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். பாருங்க, மந்திர ஜபம் செய்யுங்க. சிலருக்கு சபல எண்ணங்கள் கூட வரும். மௌன விரதம், நீங்கள் விரதம் இருங்க, இதெல்லாம் தீர்ந்துடும். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. சமையல் அறையில் கவனம் தேவை. வேலை இடத்துல கவனம் தேவை. நெருப்பு காயமோ சிறு காயமோ ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம். செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சற்று குழப்பமான ஒரு வாரம் இந்த வாரம். அடுத்து விருச்சிக ராசி டாக்டர் பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள் உண்டு. மீண்டும் முயற்சித்தால் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். முடித்து விடலாம். சிலர் போன வாரம் நடந்ததை எண்ணிக்கொண்டே மனசில் இருப்பாங்க. அதனால் கவலை ரொம்ப படுவாங்க. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். வேலையெல்லாம் சிறப்பாக செய்து முடிச்சிருவீங்க.
வார இறுதியில் காரிய தடைகள் உண்டு, பயணங்கள் உண்டு, ஒரு சில செலவுகளும் உண்டு. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. கணவருக்கு வேலையில் அலைச்சல் அதிகமாகும். மாணவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்ட காலப்போக்கில் அது சரியாகிவிடும். இந்த ராசிகள் தூக்கம் சற்று வந்து குறைவா நிற்கும். ஒரு சிலருக்கு நாள சுருள் நோய் அப்படின்னு சொன்னால் வெரிகோஸ் வெயின், இதில் வந்து பிரச்சனைகள் வரும். இந்த காலில் பச்சை பச்சையாக புடச்சிக்கிட்டு நிற்க பாருங்க, இது வர என்னென்னமோ மருந்து சாப்பிடுவாங்க, நிற்காது. காலில் கொண்டு அந்த பிளாக் கூட ஏற்படும். இதுக்கு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சதக்குப்பை, கேள்விப்பட்டிருப்பீங்க. சதக்குப்பை நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன். இதை கொதிக்க வச்சு குடித்தா வாந்தி கூட நின்று போயிடும். இந்த சதக்குப்பையை கொண்டு வாங்க, ஒரு 100 கிராம் கழுவி காய போட்டுருங்க. கருந்துளசி தான், வெள்ளை துளசியில் கருந்துளசி தான், அதையும் கொண்டு வாங்க, கழுவி காய போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. 2த்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்க, காலை மாலை 3/4 டீஸ்பூனு, உடல் பருமனாக இருந்தால் 1 டீஸ்பூனு கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நீரில் குறைச்சி அந்த இடத்துல பூசி விடலாம். அந்த வீக்கம் வத்தம் 3-4 மாதங்களில் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நல்ல விளக்கம் டாக்டர், அற்புதமான ஒரு நிவாரணம் அது. நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் தனம் சுண்ணச்சிப்பு பேரால இருந்து அழைக்கிறேங்க ஐயா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து பூஜை அறையில வந்து இறந்த ஒரு படம் வச்சு வழிபாடு செய்யறது நல்லதுங்களா? பூஜை அறையில இறந்தவர்களுடைய படத்தை வைத்து வழிபடலாமா நம்ம கேக்குறாங்க. பூஜை மேடையில வைக்க வேண்டாம், பூஜை அறையில வைக்கலாம். நீங்க வந்து வடக்கு நோக்கி பாக்குற மாதிரி வைங்க. அம்மா நன்றி அம்மா, உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். நன்றி அம்மா. அதாவது இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் டாக்டர். அதாவது பூஜை அறையில இறந்தவர்கள் படம் வைக்கலாமா? ஏன்னா இவங்க நம்ம இறைவனை வழிபாடுறோம், அதாவது இவங்கெல்லாம் இறந்தவர்களை வந்து ஆவி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. அதனால் ஆனால் என்ன இருந்தாலும் அது சொந்த தாய், ஈன்றவர், சொந்த தந்தை, உடன் பிறந்தவர்கள், தாத்தா, பாட்டி, இப்படி தான் இருக்க போகுது. அவங்கள இங்கே வச்சா பெரிய ஒரு தோஷமாயிடுமோ, பிரச்சனையாயிடுமோன்னு பயப்படுவாங்க. அப்போ அதை வந்துட்டு வைக்கலாம், ஆனால் எந்த திசையை நோக்கி வைக்கிறோன்றது தான் இங்கே. அதுவும் அவசியமே இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் பெரிய பாவம்னு சொல்ல முடியாது. எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வைக்கிற இடம் வந்து நீங்கள் பூஜை அறையிலே வந்து, இப்போ சாமி கிழக்கு பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் இவங்களை வந்து வடக்கு பார்த்து வைக்கலாம். சிலர் வந்து தெற்க பார்த்து வைப்பாங்க, யம மூலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள அவமதிக்க வேண்டாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மாக்களை சரியாக செஞ்சீங்கனால் அந்த வீடு அதுதான் சுபிச்சமா நிற்கும். இன்னொரு நேயர் அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பேரு தவமணி, காஜாங்கிலேருந்து அழைக்கிறேன் ஐயா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? நான் என் மகளுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. கேளுங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். ஆனா அவங்க கல்யாணத்துக்கு முன்னுக்கு இன்ன வரைக்கும் நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனையாவே இருக்கு. இது எதனாலன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன ராசிமா அவங்க? கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். இப்போ அடுத்த மாசம் கல்யாணம், நிறைய தடை வருது, சரிதானுங்களே? ஆமாய்யா. கன்னி ராசிக்கு வந்து இப்போ அந்த ராசியில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்கிறாரு. அந்த ராசியை வந்து ராகு பார்க்குறாரு. அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள்லாம் நீங்கள் அல்லது உங்கள் வீட்டுக்காரர் எடுத்து செய்யுங்க. அவங்கள ஃபுல்லாக அதை செய்ய விடாதீங்க. தவறுகள் நிறைய நடக்கும், ஏதாவது அவங்க பேசிடுவாங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனை உருவாகும். மற்றவங்க செய்யுங்க அந்த காரியத்தை. அப்படி செஞ்சாக்கா நம்ம வந்து அந்த கல்யாண தடை இல்லாம நடக்குங்களா? நிச்சயமா. தினம் வந்து அவங்கள வந்து கணபதியை பூஜை பண்ண சொல்லுங்க. தினம் காலைல பூஜை பண்ண சொல்லுங்க கணபதியை. வீட்டில் செய்யலாங்களா? நிச்சயமா செய்யலாம் வீட்டில். ஏன் இப்போ இந்த வரலட்சுமி பூஜை வருது, அதையும் செஞ்சிருங்க வெள்ளிக்கிழமை. கண்டிப்பா செய்யறோம் ஐயா. இப்போ அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் டாக்டர். அம்மா தொடர்பில் இருக்கீங்களா? இருக்கோம். இந்த தடைகள்ன்றீங்களா, அது எந்த மாதிரியான தடைகள்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது இந்த தடைகள்ன்ற போது எப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு வருது? அது வந்துட்டியா கல்யாணமே நிக்கிற அளவுக்கு போயிருது. அது பேச்சாலையா? அதாவது இந்த தடைகள் எதனால் ஏற்படுது? இப்போ ஏதாவது நம்ம தப்பா பேசி அவங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிருது அப்படியா, இல்ல ஏதாவது
தச்சுட்டு ஏதாவது வேற மாதிரியான ஒரு நோய் அந்த மாதிரி வருது, நோயின்னு இல்ல இருக்காது. கார்ட் பிரிண்ட் பண்ண சமயத்துல லேட் ஆயிடும், ஆமா. புக் பண்ண ஹால் கிடைக்காது, புக் பண்ணிருப்போம் பார்த்தா அந்த மாதிரி எந்த மாதிரியான தடைகள் அம்மா? இல்ல இது வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவோம், நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி ஒரு பிரச்சனை பேசுவோம், அது வந்து அவங்க மாப்பிள்ளை விட தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, மாப்பிள்ளை தப்பா புரிஞ்சுக்கிறாரு, அப்புறம் பார்த்தா அதுல வந்து உடனே வந்து கல்யாணம் நிக்கிற அளவுக்கு போயிடுச்சு, ஏற்கனவே 2 தடவை போயிடுச்சியா, இப்ப மறுபடியும் நாங்க அதை மறுபடியும் நடத்தி கொண்டு வரோம். யாரால வருது? 15ஆம் தேதி 9ஆம் மாசம் கல்யாணம். யாரால வருது? பெண்ணால வருதா இல்ல அம்மா 2 பேசி வருது? பேராலுமே வருது. பெண்ணால மாப்பிள்ளையாலும்? ஐயா 2 பேர்த்தையும் பேசக்கூடாதீங்க. இந்த காரியத்தை வந்து அவங்க பெற்றோரும் நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க, இனிதான் சரியா முடிஞ்சிடும். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு வந்து உட்காந்தாலும் கூட்டம் நின்றாலும் கூட்டம்ன்ற மாதிரி இருக்கும். இல்ல அதுக்கு தான் நான் அம்மாட்ட ஏன் இந்த கேள்வி கேட்டேன் டாக்டர், என்ன பிரச்சனைன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ டாக்டர் என்ன சொன்னீங்க, கன்னிராசிக்கு இப்போ காலகட்டம் இப்படி இருக்கு, எதை சொன்னாலும் ஒரு குத்த மாதிரி ஆயிடுமேன்ட்டுன்னு. அப்போ அப்போ அம்மா சொல்றதும் டாக்டர் சொல்றதும் ஏறக்குறைய ஒத்து போகுது. அதனால தான் நான் இந்த கேள்வியை கேட்டது. டாக்டர் சொன்னீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும், ஏன்னா கன்னிராசிக்கு இப்படி எப்படி இருக்கு, அப்போ எங்க பேச்சு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, சொன்னா தப்பா இவங்களும் தப்பா எடுத்துக்கலாம், இல்ல இவங்க சொல்ற வார்த்தையை மணமகனும் தப்பா எடுத்துக்கலாம். அம்மா சொல்றதும் சரியா தான் இருக்கு. இப்போ டாக்டர் சொல்ற இதுக்கான தீர்வு சரியா இருக்கு. அம்மா நீங்க என்ன கேட்டீங்கன்னா இப்போ டாக்டர் சொல்லுங்களேன், அதாவது என்னன்னா இவங்கள பேச விடக்கூடாது. அதான் இப்போ என்னன்னா இவங்கள பேச பெரியவர்களே முன்னின்று இதை நல்ல விதமா நடத்தி கொடுத்துடணும். எப்போ வந்து இது எல்லாமே சுமூகமாக வாய்ப்பு இருக்குங்க டாக்டர்? இப்போ பேச்சு வருஷம் முடிஞ்சிடும். அதாவது அப்போ இந்த பெற்றோர்கள் வந்து முன்னின்று எல்லாத்தையும் அவங்களே முடிவு எடுத்தாங்கன்னாக்கா இந்த திருமணம் நல்லா இனிதாக நடக்கும். அம்மா எங்களுடைய பிரார்த்தனைகளும் உண்டு அம்மா. திருமணத்துக்கு முடிந்தால் பத்திரிகை கொடுத்து அனுப்புங்கள். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் சார்பில் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். டாக்டர் தனுசு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு இந்த வாரம்? வார ஆரம்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், வருமானம் பெருகும். வார மத்தியில் ஒரு சில காரியங்கள் தடையாகவே நிற்கும். மனைவி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் கருத்து வேறுபாடு இந்த வாரம் ஏற்படும். உணவு தட்டுப்பாடு டாக்டர் வரலாம், சேர்ந்து வந்துடும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் மனதில் சில குழப்பம் சந்தேகம் வந்து இருந்து கொண்டு தான் நிற்கும். பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். காதலில் தோல்வி அல்லது இந்த வாரம் சண்டை ஏற்பட்டு பிரிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் உண்டு. பணம் சம்பாதிக்க ஆர்வமாக இருப்பீர்கள். அதற்கேற்ற திட்டங்களை வகுத்து செயல்படுத்துங்கள். தேவையில்லாமல் யாரிடமாவது எதையாவது போயிட்டு பேசி வைக்க வேண்டாம். அல்லது பணம் சீக்கிரம் சம்பாதிக்க ஏதாவது ஒரு இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. இந்த ஸ்கேமில் ஏதோ ஸ்கேமில் மாட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்க காசு இந்த 1 கிராம் இதை வந்து பணம் இருக்கும்போது சேர்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து சுப செலவு, வீண் செலவை இதில் தவிர்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். மேல் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனை உருவாகும். மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். இனிதே படிக்கலாம் நல்லா. மகர ராசிக்கான வார பலனை பார்ப்போம். இப்போ வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு. இது வார ஆரம்பத்தில் வார மத்தியில் சொந்தங்கள் நண்பர்களை சந்திப்பது, வருமானம் பெருகும். புதிய ஒரு தொழில் தொடங்க அல்லது அந்த தொழிலின் மூலம் வருமானம் உங்களுக்கு வரும். வார இறுதியில் சில காரிய தடைகள் உண்டு. இந்த ராசிகாலுக்கு 40 வயசுக்கு மேலே மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். முடக்கத்தான் கீரை கிடச்சிச்சின்னா அதை சூப்பு பண்ணி நீங்கள் சூப்பால் ரசமும் வைத்து சாப்பிடலாம். தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மனதில் கவலை உங்களுக்கு வந்து ஏற்படும். தூக்கமின்மை, உறங்க முடியாமல் சில கஷ்டப்படுவாங்க. பதற்றம் இருந்து கொண்டே நிற்கும். இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நவம்பர் 15 வரைக்கும் தான் பதவி உயர்வு கிடைத்துவிடும். ஆனால் அதை அமுல்படுத்துவதில் தாமதங்கள் ஏற்படும். சிலர் வேலை இடத்தை மாற்றுவார்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு. வாத நோய்க்கான அறிகுறிகள் தென்படும். பழைய உணவை தவிர்ப்பதனாலும் நீங்கள் வந்து வாழைக்காய், பறைங்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எடுத்துக்காதீங்க. கும்பராசிக்கான பலனை பார்ப்போம். பொய் பேசாமல் இருந்தால் யாரிடமும் கட்டுப்பட வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அப்படி பேசிவிட்டால் உங்களுக்கு பயம் ஆட்கொள்ளும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம்.
தேங்கி இருந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் முடித்து விடலாம். யாரிடமாவது பணம் கொடுத்திருந்திருந்தால் அதை கேட்பதற்குண்டான ஒரு காலகட்டம் வார மத்தியில், வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம்தான். மாணவர்களுக்கு சற்று மந்த நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலில் ஸ்தானத்தை விரிவுபடுத்த யோசிப்பாங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் நவம்பர் 15 முடிச்சிருங்க. அதுக்கு மேலே போகிற கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. வீடு கட்ட யோசிப்பீங்க. அப்படி கட்டுறதா இருந்தால் அது ரெனோவேஷன் சொல்கிறோமா இல்லையா, பகுதியை நம்ம கட்டுறது, அப்படி கட்டுறதா இருந்தால் இந்த நவம்பர் 15 செஞ்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் தள்ளி போட வேண்டி வரும். உடலில் வாத நோய் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சுவாச நோயால் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆஸ்மான்னு சொல்லுவோம். அவளுக்கு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். வில்வ இலையை கொண்டு வாங்க. அதை கொண்டு கழுவி காய போட்டுருங்க. நல்லா அரைச்சிருங்க. ஒரு 70 கிராம் கருப்பு மிளகு கழுவி காய போட்டு சட்டியில் வாசனை கிளம்ப வறுத்தது 110 கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உடல் பருமனுக்கு, அதாவது குழந்தையாக இருந்தால் 1 சிட்டிக்கை 2 சிட்டிக்கை, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூனு தேனில் குழச்சி சாப்பிடுங்க. உணவுக்கு முன்னாடி இல்லை உணவுக்கு அப்புறமும் சாப்பிடலாம். அல்லது இரவில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு படுக்கலாம். இந்த இறைப்பு அந்த உள்ள குறைந்து பாருங்கள், இதெல்லாம் போகும். அஸ்மா நோய் கட்டுப்படும். வேறு மருந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இதை சாப்பிடலாம். இது உணவு சார்ந்த ஒரு வீட்டு வைத்தியம்தான். அடுத்து மீனராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் பணம் வாங்கிவிட்டு யாருக்காவது கட்டுப்படுவது, பயம் ஏற்படும். அதனால் காரியங்கள் தாமதமாகும். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் ஏற்படும். வார இறுதியில் வருமானம் பெருகும், மகிழ்ச்சிகள் உண்டாகும், மன அழுத்தம் அதிகமாகும். வாழ்க்கை மீது இருந்த உங்கள் பற்று கொஞ்சம் குறைஞ்சு சிலருக்கு பயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலர் யாரோ தனக்கு செய்வேனே பண்ணிவிட்டு நினச்சிக்கிட்டே நிற்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராசியில் இருக்கிற அந்த ராகுவும் 12ல் இருக்கிற அந்த சனியை இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாக்குவாங்க. மாணவர்களுக்கு குழப்பங்கள் சற்று அதிகமாகும். ஆசிரியரிடம் இந்த குழப்பத்துக்கான கேள்வியை கேட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள். பொறாமையை விட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தூக்கத்தில் சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகும். பயத்திற்கு சிலர் பயப்படுவாங்க. தூக்கத்தில் கெட்ட கனவு வர சொல்லுவாங்க. ஏற்கனவே படிகாரம் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். தர்ப்ப பொருளை கொண்டு வாங்கினால ஒரு கட்டு 1 அடி போல் வாங்கிங்க. அதை வெட்டி வாளியில் போட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. எப்போதும் போல் குளிச்சுட்டு இந்த தர்ப்ப நீரில் நீங்கள் குளிக்கலாம். பயம் தீரும். ஒரு கட்டு தர்ப்பையை எழுந்து காஞ்சதை எடுத்து தலைமாட்டில் வச்சு நீங்கள் படுத்துக்கலாம். நல்ல ஒரு தூக்கம் வரும். பயமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தர்பை போட்டு குளிக்கிறோம் இல்லைங்களா டாக்டர், தண்ணியில் போட்டு அதை மீண்டும் பயன்படுத்தலாமா டாக்டர்? 5 நாளைக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். ஓஹோ, நல்லது, நன்றி டாக்டர். இப்போ தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அரசாங்க வேலைகளில் சில தாமதங்கள் ஏற்படும். மீனராசிக்கான இந்த வார பலன். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்து முடிச்சாச்சுங்க டாக்டர். 12 ராசிகளுக்கு முடிச்சதோடையுமே ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க. பார்த்துடலாம். அவங்கள பார்த்துருவோமா? பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சந்திரா. நான் செந்தூர் ராயர்ல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என் கேள்வி ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்கணும். ஒரு கேள்வி அது ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ள அது இருக்குது. ஆனா யாராச்சும் கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி அச்சமா வெக்கமா இருக்கு. சொல்லுவாங்களோன்னு. அம்மா, நீங்க என்ன கேக்குறீங்க? அதாவது ஆத்மா இருக்கான்னு கேக்குறீங்க, அப்படியா? நீங்க ஆத்மா இருக்காங்களா இல்லையா? அதாவது கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கிறேன். அதாவது அவங்க சொல்றது ஆத்மா, அதான் நம்ம ஆத்மா தானே. ஆத்மா அதாவது டாக்டர், ஆத்மா ஆத்மா ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கு இல்லையா? மேபி அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, ஆவிகளை ஆத்மான்னு சொல்றாங்களோ? ஆமா ஆமா, அதான் சொல்றாங்க அவங்க. ஆமா, நீங்க இது ஆவிகள் இருக்கா இந்த உலகத்துல? ஆவிகள்னு சொல்றாங்களே, நான் கேக்குறேன். ஆவிகள் இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். கால் பண்ணேன். இது ரொம்ப நாளா என்னோட கேள்வி. இது பேச்சு நடையில் சொன்னா இந்த நடமாட்டம் டாக்டர், பேச்சு நடையில் கேட்டா இந்த நடமாட்டம்னு சொல்றாங்களா, அதெல்லாம் இருக்கான்னு கேக்குறாங்க அம்மா. சரி, ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு சர்வ நிச்சயமாக உண்டு. நீங்கள் உங்க உடல்ல இருக்கும் போது அது ஆத்மா, அது வெளியாயிடுச்சுன்னா அது ஆவின்னு சொல்றாங்க. சர்வ நிச்சயம் ஆத்மாலாம் உண்டு. அது கெட்டதா இருந்தா அது துர் ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதா இருந்தா ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குமே. என்னோட கேள்வி
நான் கேட்கணும் உங்ககிட்ட நானு. சொல்லுங்க. இல்ல என் கேள்வி வந்து நான் ரொம்ப நாளா ஒரு டுவரிபு டோ பிளாக்ல இருந்து ரொம்ப பேய் கூட பேசியிருக்கேன். அவங்கள நேரா பார்த்திருக்கிறேன். ஐயாவை பார்த்திருக்கிறேன். ஐயா கூட நேரா பேசியிருக்கிறேன். தத்தோவை பார்த்திருக்கேன். தத்தோ கூட நேரா மனுஷ ரூபத்துல எங்களை பேசியிருக்காரு. அப்புறம் வயசானவங்க இறந்து போய் ஒரு தாத்தம் பாட்டி இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. நான் அவங்க கூட நேரா பேசியிருக்கிறேன் நானு. அப்புறம் அன்னைக்கு இந்த ஒரு சீக்கிரம் வந்து என் கண்ணுக்கு ரொம்ப நாளா எங்க வீட்டுக்கு நின்று பார்த்தாக்க அந்த ஒரு உருவம் எனக்கு தெரியும் என் கண்ணுக்கு. அம்மாவுடைய கேள்வி என்னன்னா இப்போ இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு இது உண்மையான்னு கேக்குறீங்களா, இல்ல இது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொல்லையாக அமையுதா? சொல்லி எப்போது எங்க வீட்டுல இருந்து பாப்பா ஒரு உருவம் வந்து எப்போது வெள்ள உருவம் என் கண்ணுக்கு எப்போது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நன்றி நன்றி அம்மா, நன்றி. பாப்பேன் நான் வெளியே வந்தனாக்கா அந்த உருவத்தை பாப்பேன். நான் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன் நானு, இது உண்மையா ஒரு உருவம் நிக்குதா உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இல்லங்க ஆண்டி அங்க ஒண்ணுமே இல்ல. புரியுதுங்கம்மா, கேட்டு பார்த்திருக்கேன். புரியுது அம்மா, நன்றி நன்றி நன்றி. இப்போ டாக்டர் கிட்ட இதுக்கான விளக்கத்தை கேட்போம். நன்றி அம்மா. இப்போ டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்க, இவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இவங்க வந்துட்டு வெறும் ஆவிகளை மட்டும் பார்க்கல, உயர்ந்த நிலையில் உள்ள இந்த காவல் தெய்வங்கள் இவங்க போன்ற ஆத்மாக்களையும் அந்த தெய்வங்களையும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் டாக்டர், சில இந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோமே, இது நல்லதா கெட்டதா? பொதுவாக இப்போ ஒரு சிலருக்கு கேதுவும் இந்த சந்திரனும் ஒன்றா இருந்து அது இடத்த பொறுத்து இருக்குது. ஜாதகத்தில் ஒன்றா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி ப்ரிசெப்ஷன் சொல்லுவோம், இது வரும். இது வந்து நன்மையானு கேட்டிங்கன்னா சமயத்தில் சில பேர்த்துக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக நிற்கும். கந்த சஷ்டி கவசம் படிங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிங்க, வேறு ஏதாவது மந்திரங்களை படிங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடும். நன்றி நன்றி டாக்டர். இன்னொரு நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பெயர் பிரகாஷ் தேவன், ஜோஹூர் பத்துபாலியிலிருந்து அழைக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ஐயா உங்களுடைய அழைப்புக்கு தான் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க தான் இந்த நிகழ்ச்சி, நீங்க இல்லைன்னா நிகழ்ச்சி கிடையாது. ஐயா உங்களுடைய கேள்வி என்ன? முதல்ல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏன்னா நம்ம இது பற்றி நல்ல விழிப்புணர்வும் நிறைய விளக்கங்களும் கொடுக்குறீங்க. உங்க இருவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. என்னோட கேள்வி என்னங்கன்னாங்கய்யா, பாருங்க இப்ப பொது பலன் இருக்கு, அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து அது கணிச்சு சொல்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா இப்ப இந்த பொது பலன் எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்கும் சரியா அமையறது இல்லைங்க. அதாவது சில பேருக்கு சரியா இருக்கும், சில பேருக்கு சரியா இல்லாம இருக்கும். இப்ப என்னோட ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். எல்லாம் நல்லா இருக்கு சொல்றாங்க, எங்கேயா நல்லா இருக்கு. அதான் சோ இதோட முக்கியம் என்ன, நம்ம பொது பலன் எந்த அளவுக்கு முக்கியம், பொது பலன் முக்கியமா இல்ல வந்துட்டு இந்த மாதிரி கணித்து நம்ம ஐயா இதுக்குண்டான பலம். நன்றி நன்றிங்க நன்றிங்க, நல்ல கேள்வி டாக்டர், சிறப்பான ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்வியில பல பேர்த்துக்கு வந்து நம்ம பதில் கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் அவருக்கு. அதாவது பொது பலன் என்பது ராசியை அடிப்படையாக வைத்து இந்த வருட கிரகமான சனி, ராகு, கேது, குரு வச்சு சொல்றது. லக்னத்தை வைத்து தசாபுத்தியை வைத்து சொல்லும்போது கிரகம் பாவம் அதை ஷட்பலம் இருக்குதா, அது சர இஸ்திர உபயத்தில் எங்கே உட்காதுன்னு சொல்லும்போது ஒரு சோதிடர் இவ்வளத்தையும் கணித்து சொல்லும் போது உங்களுக்கு உண்டான பலன் சொல்லும் போது தான் அது சரியாக நிற்கும். பொது பலன் என்பது தோராயமான ஒரு பலன் தான். அதாவது டாக்டர் இப்போ ஐயாவுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, இப்போது நிகழ்ச்சியில் எப்போதும் பலன் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்லிடுறோம். இதை அவங்களும் கேட்குறாங்க. அப்போ எந்த வகையில் இது அவங்களுக்கு பலனாக இருக்குது? இல்லை இப்போ நல்லது இப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, நல்லது நடக்க போகுதுன்னு ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி எந்த சைனுமே தெரியலையே. ஏன்னா அவர் அனுபவிக்கிறது அவருக்கு தானே தெரியும் டாக்டர். கண்டிப்பாக ஒரு உற்சாகம் ஆயிடுவார், அப்புறம் பார்த்தா அப்படி சொன்ன மாதிரி இல்லையேன்ற மாதிரி. அப்போ டாக்டர் இந்த பொது பலன்றது பொதுவாக எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருங்க, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவருடைய பிறந்த நேரத்தையும் வைத்து கணிக்கிற அந்த ஜாதகத்தில் தான் வந்துட்டு துல்லியமான பலன்கள். இப்போ டாக்டர் கொஞ்சம் என்ன சொன்ன மற்ற விஷயங்களும் அடங்கி தான் பலன். இப்போ பொதுவாக இப்படி நடக்கணும், ஆனால் அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து இன்னொரு இடத்துலேருந்து பார்க்குறாருனாக்கா இது தடையாக வாய்ப்பு இருக்கு, அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதானே அப்படிதான் கணக்கு. ஐயாவுக்கு நேரம் சரியா வழங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் டாக்டர். எப்போதும் சொல்ற மாதிரி டாக்டர்,
ஐயாவோட கேள்விக்கான பதில் தான் நான் வாரமே ஆமா. முடிக்கும் போது இதை நான் சொல்லிடுறது என்னன்னா, சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் தான். ஆமா. துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து ஒரு ஜோதிடரிடம் நீங்கள் ஜாதகத்தை கணிக்கும் போது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து தெரிஞ்சிடும். நேர்களே, இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர், சித்தர்கள்னு சொல்லும் போதே புல்லரிக்குது. ஏன்னா நம்முடைய மனித குலத்துக்கு சித்தர்கள் கொடுத்த ஆற்றிய அந்த துண்டுன்றது, அது துண்டுன்னு சொல்கிறதா, அவங்க நம்ம மேலே பட்ட கரிசனமா என்னன்னு தெரில, பாவம் பார்த்து கொடுத்தாங்களான்னு அவ்வளவு நல்லது செஞ்சுட்டாங்க. நம்ம பிரார்த்தனை வழிபாடாக இருக்கட்டும், நம்ம இந்த சயின்ஸாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சித்தர்கள் தான் ஆரம்பித்து, அதாவது அவங்களுடைய பங்கு தான் டாக்டர், அவங்கள தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. இந்த சித்தர்கள் என்றால் யார்? ஒரு சித்தர் நினைத்தால், அதாவது பெரிய நிலையை அடைந்த, முக்தி நிலையை அடைந்த ஒரு சித்தர் நினைத்தால் கிரகங்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா கிரகங்கள் வந்து நம்முடைய ஊழ்வினைக்கு ஏற்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுது, நடத்திக்கிட்டு வருது. ஒரு சித்தர் நினைத்தால் கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து நம்மளை காப்பாற்ற முடியுமா? இதற்கான பதிலை அடுத்த வாரம் தெளிவாக சொல்லுங்க டாக்டர். ஏன்னா சித்தர்கள் போது என்ன நமக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் வேற, சித்தர்கள் மார்க்கம்ன்றது. அடுத்த வாரம் இதற்கான பதிலை டாக்டர் தெளிவாக சொல்லிடுங்க. நேர்களே, எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.